என்ன சத்தம்? திவ்யா, இங்க ஏன் ஆணி அடிக்கிறீங்க? வீடு கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்? ஆணி அடிக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஆண்டி இது ஒரு சின்ன ஆணி தானே. லாஸ்ட் போட்டோ மாட்டிக்கிறோம். நீ பெரிய ஆணி. நீ அடி. திவ்யா, சொல்லுங்க ஆண்டி. உன் வீட்டுக்காரர் எப்ப வந்தாலும் கேட்டு கதவை மூட மாட்டாரா? எவ்வளவு தடவை தான் சொல்றது? சாரி ஆண்டி. சாரி. திவ்யா, சொல்லுங்க ஆண்டி. மோட்டார் ஸ்விட்ச் ஆன் பண்ண ஆஃப் பண்ண மாட்டீங்களா? தண்ணி வீணா சிந்திக்கிட்டே இருக்கு. இப்படி கரண்ட் வேஸ்ட் பண்ணா ஈபி பில் யார் கட்டுறது? சாரி ஆண்டி. ஏமா திவ்யா, உன் குழந்தை எப்ப பார்த்தாலும் நை 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 என்ன அழுதுட்டே இருக்கு. என்னால தூங்க முடியல. தலையே வலிச்சிட்டு போல இருக்கு. ஏதாவது பண்ணி தொலைங்க. நீ போய் பாப்பா தூங்க வச்சுட்டு வா. வா அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன். முன்ன உங்க அப்பாவை திட்டினா, அப்புறம் நம்மளை திட்டினா, இப்போ அழுதுட்டு இருக்க நம்ம குழந்தைய திட்டுறா. அவ ஏன் சங்கராவை மட்டுமா திட்டினா? உங்க அப்பாவை கூட தான் திட்டினா. எங்க அப்பாவியா? சத்திக்கிரி சத்தி திருவணம் குருபரை என்ன போதும். யார் துணியை காய போடுறீங்க? என்ன உங்கள் உள்பாவுடைய பக்கத்தில் அவங்க உள்ட்ராயர் காய போட்டிருக்கேன். அது ஒரு 2 மீட்டர் இருக்கும், இது ஒரு 1 மீட்டர் இருக்கும். என்ன இதெல்லாம் கூட தெரியுமே? நீங்கள் ஹவுஸ் ஓனர் இருக்கீங்க இந்த ஊரில். சரியான கிராமத்தான். போங்கம்மா, ஏதாவது வாய்க்கு வந்த மேனிக்கு பேசுகிற போகிறேன். இங்க பாருங்க சார், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரைட், நான் திவ்யா கிட்ட பேசிக்கிறேன். அன்றாயிரம் எப்ப துறைச்சானோ டிஸ்கஸ்டிங். அந்த முதுகில் ஒரு பக்கமாக பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு, அதை தட்டி விட்டு போங்க. வெரி பேட் ஹவுஸ் ஓனர் பொம்பளை. ஆமா, 2 பேர் தானே சொன்னீங்க. அடிக்கடி கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க. இந்த ஹவுஸ் ஓனருங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்க வீடு கட்டுறப்பே ஹவுஸ் ஓனருங்கிற ஆணவத்தையும் சேர்த்து கட்டிடுறாங்க. சரி, அப்போ சொந்த வீடு வாங்கிடலாமா? நம்ம ஆமா. சென்னையில. ஏன்? போடி. என்கிட்ட பேசிக் ஜுவல்ஸ் இருக்கு. நீயும் சம்பளம் வாங்குற, நானும் சம்பளம் வாங்குறேன். ஒரு 10 to 15 இயர்ஸ்ல இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, அதோ அந்த மாதிரி வீடு. ஓகே தான், பட் இண்டிவிஜுவல் வீடாவே பார்க்கலாம். இனி ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் இல்லாம நாங்க வாழ போறோம். இந்த ஏரியாவில் மொத்தம் 3 வீடு இருக்கு மேடம். இந்த வீடு மேடம், சிட்டியில் புது வீடு வாங்குறதா இருந்தா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி ஜப்தி பண்ண வீட்டை வாங்கினீங்கன்னா ரேட்டு இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட புக்கு பேங்க்ல தான் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு தரலாம். இந்த ஜப்தி வீடு ஓகே என்ன சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றேன். வளசரவாக்கம் பழனியப்பா நகர், காஸ்ட்லியான ஏரியா. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஜப்தி பண்ண வீடெல்லாம் நமக்கு வேண்டாம்டா. உள்ள பாத்தியா அவங்க என்ன கஷ்டத்துல வித்தாங்களோ என்னமோ. அவங்க கனவு உடைஞ்ச இடத்துல நாம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது கரெக்ட் இல்லடா. நம்ம ஒரு புது வீடே வாங்கிடலாம். குக்கிராமம் கிராமமா மாறட்டும், கிராமம் நகரமா மாறட்டும், நகரம் ஸ்மார்ட் சிட்டியா மாறட்டும். முதல் அடிப்படையா இருக்கிறது கட்டிடக்கலை தான். அந்த கட்டிடங்கள் எங்க அதிகமா காணப்படுகிறதோ அது வளர்ச்சி பாதையை நோக்கி நகருதுன்னு அர்த்தம். 1960 வெறும் மணல் பூமியாக இருந்த துபாய் இன்னைக்கு இந்த உலகத்துக்கே சவால் விடுதுன்னா அது முக்கியமான காரணம் அவங்களோட கட்டிடக்கலை தான். அந்த கட்டிடக்கலையில் சிட்டிலேயே நம்பர் 1 இருக்கிறது வி பில்டர்ஸ் நாங்கள் தான். அதுக்கு காரணம் கட்டிடங்களை நாங்கள் வெறும் செங்கல், சிமெண்ட், ஜெல்லி வச்சு கட்டுறது இல்லைங்க. நாம் வைக்கிற ஒவ்வொரு செங்கலும் அது உங்களுடைய கனவு. அந்த கனவை எங்களோட லட்சியமாக நினச்சி நாங்கள் உங்களுக்கு தரமாகவும் நம்பிக்கையாகவும் வீட்டை கட்டித்தரோம். சந்தோஷமாக வாங்க. வி பில்ட் யுவர் ட்ரீம்ஸ். இதை எடிட்டர் ராம்கோபிட்ட கொடுத்துரு, சரியா? அண்ணே, உங்களை பார்க்க கஸ்டமர் வந்திருக்காங்கண்ணே. வாங்க வாங்க வரண்ணே. சரி போ. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சார். ஐயோ, பர்ஃபார்மன்ஸ் இல்லைம்மா, இது எங்களோட தொழில். உள்ளத்துலேருந்து பேசுகிறோமா. நீங்கள் சார் நேற்று கால் பண்ணிருந்தேன்ல, அழகர் திவ்யா. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வில்லா பார்க்குறீங்களா, ஃப்ளாட் பார்க்குறீங்களா? 3 BHK சார். ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி பார்க்குறோம். இண்டிவிஜுவல் வில்லா என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? 60-70 lakhs. ஐயோ, அந்த பட்ஜெட்டுக்கலாம் வா. இங்கே ஒரு சீமா. அந்த பட்ஜெட்டுக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை டீப்பாக உள்ள ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாமா? சார் அந்த மாதிரி ஏரியால மழை வந்தா தண்ணி நிக்கும்ல சார்? எங்கம்மா நிக்கல, எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்கும். நாங்க ஃபைல் பண்ணி CMD அப்ரூவோட தான் பண்றோம். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க சார் இந்த சாயில் டெஸ்ட், வாட்டர் சால் டெஸ்ட் அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா சிவில் சார்? படிச்சிருக்கியாமா? ஆமா சார். நீ நம்ப என்ன, அதை பத்தி கவலைப்படாத. எல்லாத்தையும் மெயில் பண்ண சொல்றேன் என் அசிஸ்டன்ட் சொல்லி. உங்களுக்கு சைட் பார்க்கணும் சொல்லுங்க, அதையும் சொல்லி விடுறேன். லோனை பத்தி கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் இருக்கு, அதுல அப்ரூவ் பண்ண சொல்றேன். சார் பரவாயில்ல சார், நாங்களே பேங்க்ல விசாரிச்சிட்டோம். எங்களுக்கு 100% எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்படியா? எந்த பேங்க்ல? நம்ம டீனர்ல இருக்க IBBC பேங்க் சார். ஓ அப்படியா? நல்லது நல்லது நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஏன்பா டீ சொல்லுப்பா. நீங்க வாங்க சைட் பார்க்கலாம். வணக்கம் சார். உட்காரு, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இருக்க வேணவா? சார்
என்ன சார் பிரச்சனை? உட்காருங்க. யோ உட்காரியா. போற வரவங்களாம் 100% லோன் எலிஜிபிள் சொன்னா எங்க பொழப்பு என்ன ஆகுறது? என்ன சார் ஒன்றும் புரியலையே. அழகர் தேவி அந்த கஸ்டமருக்கு 100% லோன் எலிஜிபிள் சொன்னியா? சார் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு, அதான் சார் சொன்னேன். அப்ப எங்க கம்பெனி ப்ரொஃபைல் இனிமேல் நல்லா இருக்க வேணாவா? எல்லாத்தையும் ஒயிட்லேயே கொடுத்துட்டா நாங்க எதுல கணக்காடுறது? தம்பி 60% ஒயிட்டில் கொடுங்க, 40% நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த பாரு 5 சைட்ல வேலை போகுது, 1000 கஸ்டமர் இருக்காங்க, எல்லாத்தையும் பேங்க்கே தர. என்ன சொல்ற? நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. வரும் சார். அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ம் ஓகே சார். ஹாய் சார். ஹாய். சொல்லுங்கள் கார்த்திக் சார். சாரி டு சே, உங்களுக்கு சிபிலில் சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால 100% லோன் சாங்ஷன் பண்ண முடியாது. சார் நீங்கள் தான் 100% எலிஜிபிள் இருக்குன்னு சொன்னீங்களே சார். சொன்னேன் சார், பட் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணதில் மேனேஜர் அந்த அளவுக்கு இப்போ என்ன திருப்தியாக சார் இல்லைன்னு பண்றது? சொல்லி மேம் ஒரு ஆல்டர்னேட் ஐடியா இருக்குது. என்ன? 100% வந்து லோன் சாங்ஷன் பண்ண முடியாதவங்களுக்கு பர்சனல் லோன் 40% ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 13.5%. சார் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்லுங்கள். அழகர் பார்த்துக்கலாம் விடு. நம்மக்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் அடகு வச்சு பார்க்கலாம், அதை வச்சு நம்ம டவுன் பேமெண்ட் கட்டிடலாம். மற்றதை நம்ம பர்சனல் லோனில் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் சார். யா ஓகே, உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு பேங்க்குக்கு வந்துருங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லோன் சாங்ஷன் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். Okay. தேங்க்யூ. தேங்க்யூ. பதட்ட முடியாத மெட்ராஸ்ல இருந்து அம்மாயா? அப்படியா? அம்மா பேசுறாங்கய்யா. சரிங்க டாக்டர், நான் ஃபோன் பண்ணுறேன். சரி சரியா? சொல்லுமா. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? இனிமே நீயும் மாமாவும் எப்போ சென்னைக்கு வந்தாலும் எங்க கூடவே தங்கிக்கலாம். உங்க கூட தங்குறதா? ஓ, உங்க ஹவுஸ் ஓனருக்கு புத்தி வந்துருச்சா? அவளுக்கெல்லாம் புத்தி வரல. நாங்க 2 பேரும் சென்னையில ஒரு புது வீடு வாங்க போறோம் சங்கரா. அதுக்கு பணம் ரொம்ப செலவாகுமாமா? பணத்துக்கு எங்க salary பேசிஸை வச்சு பேங்கே லோன் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அது என்ன மந்த்லி வாடகைக்கு பதிலா நாங்க இஎம்ஐயா கட்ட போறோம். அதெல்லாம் விட சங்கரா, இன்னும் 2 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். நீயும் மாமாவும் உடனே சென்னைக்கு வந்துருங்க. இல்லைம்மா, தங்கராஜ் வேற ஊருக்கு போகிறோம்ன்றாப்புல, மாடுகன்னு பார்க்க ஆள் இல்லை. ஒன்று செய்யுமா, நீ எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வீடு கிரகப்பிரசம் வச்சிரு. கண்டிப்பாக நம்ம செண்பகத்தை இங்கே கூட்டி வந்துடுறேன். நம்ம செண்பகம் முத வீட்டுக்கு போகணும். ஓகேவாம்மா? சரி சங்கரா. ஓகே. பார்த்து பார்த்து என்னம்மா நீங்க பார்த்து வரக்கூடாதா? தேய்ச்சி விடுங்க தம்பி, நல்லா தேய்ச்சி விடுங்க. என்னாச்சு? தேய்ச்சி விடு. கூட்டிகிட்டு போய் தண்ணி எடுத்து கொடுங்க. பார்த்து வா. என்ன ஒவ்வொரு பேப்பர்ல மாறி மாறி சைன் போட்டுட்டு இருக்க? கையெழுத்தில் என்ன மேம் இருக்குது? எல்லாமே நம்ம கையில் தானே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். செக் நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுருக்கீங்க? நாளைக்கு வச்சுருக்கோம் சார். சூப்பர். அப்படியே என்னோட பெர்சன்டேஜ் அமௌண்ட் 2,75,000 மறந்துடாதீங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. என்னம்மா சைனிங்லாம் ஓகேவா? நல்லபடியாக எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்கியிருக்கீங்க, அமோகமா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்க வளரணும் தம்பியா. தேங்க்யூ சார். போலாமா? போலாமா? கூடாது. அம்மா பாருங்க, அம்மாட்ட போங்க, அம்மாட்ட போங்க. வாமா வா. இங்கே தானே சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப வாழ்க நன்றி சார். வளமுடன். வரேன் சார். தேங்க்யூ. போலாமா? போலாம். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க 2,75,000 rupees. தேங்க்யூ. Thank you. தேங்க்ஸ் மேம். வாழ்க வளமுடன். தாத்துப்பா, செண்பகத்தை பத்திரமா கொண்டு வாப்பா. சரியா. வீட்ல யாரு இருக்கா? யாருமா? அக்கா, என் பேரு திவ்யா. பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். ஆமா, பக்கத்து வீட்டை யாரோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆ. நீங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? ஆமா.
அம்மா நீங்க எந்த ஊரு? மதுரைக்கா. நீங்க? நான் பட்டுக்கோட்டை. ஓ. என்னக்கா யாருமே இல்லை வீட்ல? எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு. ஓ. பிள்ளைங்களா? இருக்காக்கா. பாப்பா 1.5 வயசு தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு? அதான் உனக்கு புள்ள இருக்கலாமா, அதை நம்ம புள்ள மாதிரி நினைச்சு வளர்த்துக்கலாம். சரி. எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போக கூடாது. என்ன சாப்பிடுற? எதுவும் வேண்டாம்க்கா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, அப்படியெல்லாம் போக கூடாது. பட்டுக்கோட்டை நாடியம்மா, முத வீடு வாங்கியிருக்கீங்க, மேல மேல போகணும். எங்க பட்டுக்கோட்டை நாடியம்மா உங்களை நல்லபடியா வச்சுப்பா. என்ன பாலை வச்சுக்கிட்டே இருக்க, கொடுக்க மாட்டியா? தேங்க்ஸ். டம்ளர் அப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிக்கா. கொஞ்சம் வளவளன்னு பேசுவேன், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. லக்ஷ்மி அக்கா, இந்த போட்டோவை பாத்தீங்களா? இதான் என்னோட செல்ல சங்கரா. அப்பாவை என்ன சங்கரான்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? அட அதெல்லாம் அப்படிதான்க்கா. இது பாத்தீங்களா, இவர் வந்து ஃபசில் பாய், இங்க சென்னையில தான் இருக்காரு, சங்கராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இவர் வந்து என்னோட மாமனார், அழகரோட அப்பா. ஓ அக்கா, நீங்க பாத்துக்கோங்க, போன் கீன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 3 பேரும் உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க, ஏன்னா உங்க நம்பரை நான் கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு இனிமே 3 அண்ணன்மார்கள் இருக்காங்கன்னு சொல்லு. ஐயோ, ரம்சானுக்கு கூட எனக்கு பிரியாணி வந்துரும். அவங்க எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்களோ இல்லையோ, நான் அவங்களுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப பிரியாணி சாப்பிட்டா குண்டாயிடுவீங்க அக்கா. ஏற்கனவே அப்படி தரவுல இருக்கே. டே, வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளியே போலாமா? எனக்கு வேலை இருக்கு. போடா, சும்மா வேலை வேலைன்னு. அப்புறம் இஎம்ஐ கட்டணும்ல. திவ்யா, என்னாச்சு? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. டாக்டர் சார், பிள்ளைக்கு தலையில அடிபட்டுச்சு. சீக்கிரம். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. இமீடியட்டாக சிடி ஸ்கேன் எடுத்தாகணும். அதில் வர ரிப்போர்ட்டை வச்சு தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்கள். சார், என்ன சார் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? அங்கே சீலிங்லாம் இடிச்சு விழுந்து என் புள்ள ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கா சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார். தம்பியா, பதட்டப்படாதீங்க. நம்ம கன்செஷன் இல்லையா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல நீங்க குழந்தை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். செலவு பணம் வச்சிருக்கீங்களா சார்? தம்பியா, நீங்க போங்க, வீட்டை நான் சரி பண்ணி தரேன். போங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். தலையில் பிளட் கிளாட் ஏற்பட்டிருக்கு. அதனால் குழந்தையோட ஃபேஸில் ஃபீலிங் இல்லாமல், தட் மீன்ஸ் சொர்ணம் இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது சார். ஃப்யூச்சரில் பேரலிசஸாக கூட மாற சான்சஸ் இருக்குது. அதுக்கு இமீடியட்டாக ஒரு சர்ஜரி செய்ய வேண்டியது இருக்குது. எவ்வளோ செலவாகும் டாக்டர்? ஒரு 15 to 20 lakhs செலவாகும். பட்டுக்கோட்டை நாடியம்மா, உன்னை நம்பி தானே என் வீட்டை வாங்கணும். வாங்கி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சீலிங் என் குழந்தை மேல விழுந்து என் குழந்தை சீரியஸா இருக்கியா? என் புருஷன் தான் உன்னை காண்டாக்ட் பண்ணாரு இல்ல, ஒரு வார்த்தை என் குழந்தை எப்படி இருக்கு இல்ல வீட்டையாவது சரி பண்ணியாயா? முதல்ல ஞாபகப்படுத்த சொன்னேன், ஞாபகப்படுத்த மாட்டியா? மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. பாத்துக்கறியா? என் குழந்தை அங்க சீரியஸா இருக்கியா? போமா, அதான் பாத்துக்கலாம் சொல்லிட்டார்ல, போங்கற. உன் குழந்தைய அப்படி பேசுவியா? அதான் குழந்தை உயிரோட இருக்குல்ல, செத்தா போச்சு. செத்தா கூட என்னடா, ஆளு செம்மையா இருக்கா, வயசும் இருக்கு. இன்னொன்னு பெத்துக்காதான் என்ன? இவகிட்ட யாரும் வீடு வாங்காதீங்க. இவன் ஒரு fraud. ஏதாச்சும் இவன் ஒரு பண்ணுங்க. fraud. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வருது சார்.
இந்தாங்க. என்னே நீங்க இப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? இப்பதான் வந்தேன். என்னே நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கண்ணே. ஏதோ பொல்லாத நேரம் நடக்கக்கூடாதுல நடந்துச்சு, பிள்ளைக்கு சரியாயிரும்னே. நீங்க ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஏமா மாத்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சாப்பாடும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பிட்டுக்க. தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னக்கா? அம்மா அக்கா இதெல்லாம் வேணாம். என்னன்னு நீங்க வேற முதல்ல பிள்ளைய கொண்டு வந்து விடும்போது தங்கச்சி பிள்ளைய நல்லபடியா பார்த்து கண்ணில் விட்டுட்டு போனியே. அண்ணல இருந்து நான் உங்களை எங்க அண்ணனா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் பிள்ளைக்கு நான் கொடுக்க கூடாதா? வச்சிக்க தாயி. அக்கா சொல்லுனே. சரி வச்சிக்க. ஏதோ இந்த ஏழை அத்தையால முடிஞ்சது. பணத்துக்கு ரொம்ப தடுமாறுறாங்க பிள்ளைங்க. ஏற்கனவே நான் பெரிய சாமி பேசிட்டேன். வீட்டில் நிலப்பத்திரம் இருக்கு, அதை எடுத்து கூட அவர் கொடுத்தா பணம் கொடுப்பாரு, வாங்கி அனுப்பிச்சிட்டு மச்சான். நம்ம கிட்ட இருந்ததே ஒரே நிலம், அதையும் அடமானம் வச்சிட்டியே. பிள்ளைய விட நிலமாமா எனக்கு முக்கியம். ஏம்மா, பிள்ளைங்க வாய் விட்டு அழுதாதான் அதுங்களுக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தாயே பால் கொடுப்பா. ஆனா பிள்ளைங்க மூஞ்ச பார்த்துட்டு அதுங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்காமலே செய்வான் பாரு, அவன் தாமா தகப்பேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? குடு, நான் போய் கவுண்டர்ல கட்டிட்டு வரேன். அப்படிதானே நின்றுட்டு இருப்பா. இனி பயப்பட தேவையில்லை. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 5 to 6 months குழந்தையோட 24 hours யாராவது கூடவே இருந்து பார்த்துக்கணும். ஓகே டாக்டர். ஓகே ஓகே. டேக் கேர். பிள்ளை நல்லா ஆயிட்டா. என்ன அசிங்கப்படுத்திட்டா. அழகர் திவ்யா லோன் என்ன அப்டேட்னு பாரு. அவள் வாழ்நாள் முழுக்க அசிங்கப்பட்டுட்டே இருக்கணும். அவளை தெரு கொண்டு வரணும். சரிங்க சார், நான் உங்களோட லோன் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, நீ போ, நான் மேனேஜரை பேசிக்கிறேன். சார் நீங்கள் 1000 rupees எக்ஸ்ட்ரா தரணும் சார். எதுக்கு? உங்கள் இஎம்ஐ டியூ டேட் முடிஞ்சிடுச்சு, அதான் லேட் பேமெண்ட் 1000 rupees சார். லோன் கட்ட ரொம்ப சிரமப்படுறாங்க போல. இந்த உலகநாதன் உலகம் என்னன்னு தெரியாம கையை வச்சுட்டான். என் உலகம் என்னன்னு காட்டுறேன். ஏன்பா? நெருக்கி செய். கவலைப்படாதீங்க சார், அவனை ஹாப்பியாக டார்ச்சர் பண்ணுறேன். அப்பா பார்த்துக்கிறேன் சார். சார் இருக்காங்களா மேடம்? நீங்க? நான் ஐபிபிசி பேங்க்லேருந்து வரேன் மேடம். சொல்லுங்க. ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கிறதில்ல, இஎம்ஐ கட்டுறதில்ல. அவரை நான் பார்க்கணும் மேடம். அவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காருங்க. அவர் வந்த உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வந்தோன்னே வந்து கட்ட சொல்லுங்கள் மேடம். அடிக்கடி என்னை வீட்டுக்கு வர வைக்காதீங்க. சரி. ஸோ ஒவ்வொருத்தராக அவங்களோட ப்ராஜெக்டை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் டார்கெட்டை விட கரண்ட் இயர் டார்கெட் அதிகமாக இருக்கணும். அதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மிஸ்டர் அழகர், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் காலாக இருந்தால் வெளியில் போய் பேசலாம். சாரி மேம். யூ கேன் லீவ் நவ். லெட்ஸ் கண்டினியூ. என்ன சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? மீட்டிங்கில் இருந்தேன் சார், அதான் எடுக்க முடியல. 19 மிஸ்டு கால் பண்ணியிருக்கல, பார்த்தோன்னு கூப்பிட வேண்டியதானே? சரி, பணத்தை எப்போ கட்ட போறீங்க? ஒரு 2 daysல வந்து பேங்க்ல கட்டிடுறேன் அதை சார். சொல்ல வேண்டியதானே? அதுக்கு ஏன் சார் ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க? இல்லை பாரு, லோனை வாங்கிட்டு ஃபோன் எடுக்கிறதில்ல. எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது சார்? ஆஃபீஸில் இருந்தேன் சார். மடையா, ஆஃபீஸில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டியா? ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு சார். யோ, எப்பயா பணம் கட்டுற? சாரி சார், இந்த வீக் சேர்த்து கட்டிடுறேன் சார். அதை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேற. ரெஸ்பெக்டாக பேசுங்க சார். மயிறு ஆளு முகரையும்.
ஹலோ சொல்லு அழகர். அம்மா, பேங்க்ல இருந்து இஎம்ஐ ப்ரெஷர் தாங்க முடியலம்மா. வரிசையாக டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எதுவும் நகை இருக்கா? வளையலும் கம்மலும் தான் இருக்கு. தயவு செஞ்சு அதை வச்சு இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? சரி. மேடம், உங்கள் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். தேங்க்யூ சார். இந்தாங்க மேடம். ஹலோ, அமௌண்ட் இப்போ தான் கிரெடிட் ஆச்சு. உடனே டெபிட் ஆயிடுச்சுமா? சார் சொல்லுங்க மேடம். இப்போதான் சார் பணம் கிரெடிட் ஆச்சு, அதுக்குள்ள டெபிட் ஆயிடுச்சு. மேடம், உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மேனேஜரை பாருங்கள். சார் சார், என்னம்மா, என்ன பிரச்சனை? என் அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணமும் டெபிட் ஆயிடுச்சு சார். சரிம்மா, சத்தம் போடாம உள்ள வா. சார், அவங்க பணம் ஏதோ டெபிட் ஆயிடுச்சுங்கிறாங்க. குடுமா. கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். ஆமாம்மா, நீங்க பணம் போட்டிருக்கீங்க, கிரெடிட் ஆயிருக்கு. நீங்க கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டல போல இருக்கு. அதுக்காக அவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. ஏமா, கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டலைன்னா அக்கௌண்ட்ல பணம் வந்து அடுத்த செகண்டே டெபிட் ஆயிருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? சார், நான் ஜுவல்ஸ் அடகு வச்சதே இஎம்ஐ டார்ச்சர்னால தான் சார். இப்போ என் அக்கவுண்ட்ல எந்த பணமும் இல்ல சார். நான் எப்படி சார் இஎம்ஐ கட்டுவேன்? இங்க பாருமா, கிரெடிட் கார்டுங்கிறது கம்ப்ளீட்டா வேற செக்ஷன், ஹோம் லோன்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற செக்ஷன். இந்த ரெண்டு செக்ஷனுக்கு பெரிய தொடர்பே கிடையாது. நாங்க வேணா ஒன்று பண்ணலாம். உங்க இஎம்ஐக்கு 2 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கி தரலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். சார், பேங்க்ன்ற பேர்ல கொள்ள அடிக்கிறீங்க சார் எல்லார்கிட்டயும். ஏமா, படிச்சிருக்கீங்கல்ல? இங்க பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறத கத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி தான் எல்லா கஸ்டமர்ஸும் கத்திக்கிட்டு இருக்காங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டு எங்க மேல பழி போடுறீங்க? கார்த்தி, ஹோம் லோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வாங்க. கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உனக்கு புருஷனுக்கு சொன்ன புரியாதா? நாங்க நகை வச்சோம் சார், ஆனா அது டெபிட் ஆயிடுச்சு. மேடம், நான் ஹவுசிங் லோன் இஎம்ஐ பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன் சார். ஒரு 2 நாள் டைம் கொடுத்திருக்காரு, கட்டிடுறோம். இத்தனை நாளா கட்டாதவங்க இப்ப வந்து கட்டி கிழிக்க போறீங்களா? எங்கம்மா உன் புருஷன்? பொம்பளை பிள்ளை வெளியில விட்டுட்டு அவன் என்ன பண்றான்? வர சொல்லி வெளியில கடனை கட்ட வக்கல்ல. இதுக்கு அவன் உன்னை வச்சு வேற தொழில் பண்ண வேண்டியதுதானே? என்னடா பேசிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கண்ணது பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான். என்னடா வாயில புடிச்சு போயிருந்தா அவனுக்கு? பொம்பளை பிள்ளைங்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கேன். இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இவ்வளவு பேசுறியே, கடனை கட்ட சொல்ல அவள. கட்டுவாங்க, வெளியில போடா. போடா. மாட்டிக்கிட்டா அட்டை பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிருவானுங்க. என்ன பீத்துக்கிட்டு ஐக்கு வந்து போய் பேசு. செத்து தொலை வேண்டியது. அவன் எந்த காட்டு பயலோ, அவன் பேசுறது கேட்டு நீ அழுதுகிட்டு இருக்கியம்மா? வந்த பேச்சு செவிட்டுக்கு நேரம் 4 இழி இழுத்துட்டு அனுப்ப தெரியாது.